குர்ஆன் புஸ்தகத்தில் யோசேப்பு யாக்கோபு பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குர்ஆன் 12:91 முதல் 101 வரை. நாங்கள் தவறு இழைத்துவிட்டோம் என்று யூசுப் நபி சகோதரர்கள் யூசுப் நபியிடம் கூறினார்கள். இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் பழிப்பும் இல்லை, உங்களை அல்லாஹ் மன்னிப்பார் என்று யூசுப் நபி கூறினார். எனது சட்டையை கொண்டு செல்லுங்கள், அதை எனது தந்தையின் முகத்தில் போடுங்கள், அவர் பார்வையை பெறுவார். உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று யூசுப் நபி கூறினார். ஒட்டகக் கூட்டம் எகிப்திலிருந்து கிளம்பியது. யூசுப் சட்டையை யாக்கோபு நபி முகத்தில் போட்டபோது யாக்கூபு நபி மீண்டும் பார்வையுடையவர் ஆனார். எங்கள் தந்தையே, எங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கூறுவீராக, நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம் என்று யூசுப் நபியின் சகோதரர்கள் யாக்கூபு நபியிடம் கூறினார்கள். பின்பு யூசுப் நபியிடம் குடும்பத்துடன் எகிப்திற்கு சென்றனர். யூசுப் நபி தன் குடும்பத்தை எகிப்திலே ஆதரித்தார். அவர்கள் அனைவரும் அவருக்கு முற்றிலும் பணிந்தனர். பின்பு யூசுப் நபி கூறினார், என் தந்தையே, இதுவே இதற்கு முன்பு நான் கண்ட கனவின் விளக்கம். என் அல்லாஹ் அதை உண்மையாக்கினார் என்றார் என்ற குறிப்பு அல் குர்ஆன் 12:91 முதல் 101 வரை நீங்கள் பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குர்ஆன் 12:91 முதல் 101 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள யூசுப் நபி என்பவர் யோசேப்பை குறிக்கிறது. யாக்கூபு நபி என்பவர் யாக்கோபை குறிக்கிறது.